ஸோ இப்போ முஸ்லீம் கம்யூனிட்டீஸ்ல வந்துட்டு இப்போ ஹிந்து எல்லா ரிலீஜன்லயும் நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இப்போ வந்து பர்தா போடுறது, இல்ல லிப்ஸ்டிக் அந்த மாரி ஹராம்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அந்த வழியில வந்து உங்களுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சா? கண்டிப்பா இருந்தது. பிகினிங் ரொம்ப பிரச்சனையா இருந்தது. பட் நான் அன்னைக்கு எங்க சொந்தக்காரங்களையே கேட்டேன். ஓகே. நீங்க எல்லாம் எங்கள காப்பாத்த போறீங்களான்னு. ம். எனக்கே பயங்கரமான கேள்விகள் நானே என்ன கேட்டுப்பேன். எப்படின்னா, 5 வேளை நான் தொழுகை பண்ணிட்டு, வேலையே செய்யாம இருந்தா எனக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? எடுக்காது. நான் இல்லாத ஒரு விஷயத்த பேச வேணாம். ம். ஆர்டிஸ்ட் ஆயிட்டேன். ஒருத்தவங்க டேட் இன்னைக்கு லாஸ்ட் டே. தொழுகை டைமிங்ல போய் தொழுதுட்டு வந்தேன்னா, அவங்க டைம் வேஸ்ட் ஆவாதா? அப்ப என்ன யார் புக் பண்ணுவா? எனக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? என் குடும்பத்த நான் எப்படி காப்பாத்துவேன்? ஸோ ரிலிஜியன் இதெல்லாம் வந்து கொண்டே வரக்கூடாதுங்க. ம். நியாயமா இருங்க அவ்வளவுதான். அது ஓகே. உங்க கடவுள் உங்களோட இருப்பார். ஓகே. நியாயமா நடந்துக்கோங்க. மத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு வர வேண்டிய வேஷத்த தட்டி பறிக்காதீங்க. ம். சினிமால இதெல்லாம் தான் நடக்கும். ஸோ அப்படி இருந்தாலே நியாயமா இருந்தாலே கடவுள் உங்களுக்கு உங்களுக்கானத குடுத்துருவாரு.